வணக்கம் நண்பர்களே. டென்டல் ட்ரீட்மெண்ட் சிம்பிளிஃபைட் கேட்டகரியில் மீண்டும் ஒரு பல் அழகுபடுத்தும் வீடியோவுடன் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பல்வலினாலே அந்த காலத்தில் ஏதோ அறியாத வயசில் தெரியாமல் பல்ல எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வயசாயிடுச்சு, சரியாக சாப்பிட முடியல, மீதி இருக்கிற பல்லையாவது எடுக்காமல் பல்லு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த பேஷண்ட் நம்மக்கிட்ட எப்படி வந்தார், அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நான் அவருக்கு எந்த மாதிரி மெத்தடில் பல் கட்டியிருக்கேன், அதோடைய சாதகமான அம்சங்கள் என்ன, பல் கட்டினதுக்கப்புறம் இப்போ அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேஷண்ட் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, உள்ள பல் இல்லாததுனால சரியாக சாப்பிட முடியல, அதனால் பல்ல கட்டணும், ஃபிக்ஸடாக கட்டணும், கட்டினதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, செலவும் ரொம்ப அதிகமாகக்கூடாது அப்படின்னும் எதிர்பார்த்துருந்தார். இவர் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி மற்ற இடத்துலையும் என்கொயர் பண்ணியிருக்கிறாரு. நிறைய இடத்துல மீதி இருக்கிற பல்லெல்லாம் எடுத்தால் தான் சார் பல்லு ஃபிக்ஸ் பண்ண முடியும், பல்ல எடுத்துகிட்டு லேட்டஸ்ட்டாக இம்ப்ளான்ட் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ளான்ட்டு விலை ரொம்ப ஜாஸ்தி, மீதி இருக்கிற பல்லையும் எடுக்கணும், 10 இடத்துக்கு போனாலும் இதையே தான் சொல்கிறாங்க. என்ன செய்யறது, நேரம் வரும்போது பல்ல கட்டிக்கலாம் அப்படின்னு இருந்தவரை நான் தான் கன்வின்ஸ் பண்ணி என்னுடைய ட்ரீட்மெண்ட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேல் தாடையில் ஏற்கனவே நிறைய பல்ல எடுத்துகிட்டு இருக்கிறாரு, மீதி இருக்கிற பல்லுலேயும் சின்ன சின்ன சொத்தைகளும் இருந்ததுங்க. இவருக்கு பற்கள் எப்படி இருந்தால் அழகாக இருக்குமோ அதை முன்னாடியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம அனுபவத்தின் மூலமாகவும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி டிசைனிங் பண்ணோம். அதே மாதிரி கடிக்கிற விஷயத்துலையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா மென்று சாப்பிட முடியுமோ அதையும் சரியாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணோம். இந்த பேஷண்ட் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம அவருக்கு எந்த பல்லையும் எடுக்காமலேயே அவருக்கு பல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பல்லில் எலும்பு மாதிரி கடினமான இருக்கிற பொருளை தவிர மீதி எல்லாமே கடிச்சு சாப்பிடலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், வலி வராது, கூச்சம் வராது, பல்லுக்கு இடையில உணவுகள் போய் தங்காது, மீதி இருக்கிற பல்லும் சீக்கிரமாக ஆடாது, பார்க்குறதுக்கும் பல்லு அழகாகவே இருக்கும், 10 வருஷம் ஆனாலும் பல்லு பளபளன்னு இருக்கும். இந்த மாதிரி செட்டு செய்யும்போது ரொம்ப நுணுக்கமாக நேர்த்தியாக செய்யணுங்க. பல்ல ஷேப்பிங் பண்ணுறதுல இருந்து, மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல இருந்து, ஃபேப்ரிகேஷன் அண்ட் கடைசியாக ஃபிட்டிங் பண்ணுற வரைக்கும் எந்த இடத்துலையுமே நம்ம தப்பே செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட்டு நல்லா வருங்க. இந்த டைப் ஆஃப் பல் செட்டுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கும் பல்லு ரொம்ப அழகாக இருக்குது. ஒருவேளை இந்த பல்லுடைய விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதாங்க இல்லை. இம்ப்ளான்ட் ஃபிக்ஸட் பல் செட் போடுற செலவில் பாதி தாங்க ஆகும். அதே சமயம் இந்த பேஷண்ட்டுக்கு நான் 12 நாள்லேயே ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டேங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டோடைய சக்ஸஸ் உடனே தெரியாதுங்க, அது பல நாள் பயன்பாட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும். அந்த விதத்தில் ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, 3 வருஷம் கழித்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணின பல் செட்டு பேஷண்ட்டுக்கு இன்றைக்கும் எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்றத அவரே அவருடைய வார்த்தைகளால் சொல்லுவார் பாருங்கள். இப்போது நம்மக்கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி பல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட ஒரு பேஷண்ட் அவருடைய அனுபவத்தை சொல்ல போகிறார். எப்போமா? என்னோட பேர் வெங்கட், ஐம் அ பேங்கர். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த டீத் வந்து இல்லை. எனக்கு ஈவன் வடை சாப்பிடணும்னா கூட முடியாது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்தது. சாப்பிடவே முடியல, பைட் பண்ண முடியல, அப்புறம் இது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. அப்புறம் பல் இருக்கிற 2-4 பல்லையும் அதுவும் வலி வேற ஜாஸ்தி. ஓகே, சரி சார், நீங்கள் வந்து உங்களுக்கு நான் பல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒரு புன்னகை மன்னன் மாதிரி பண்ணித்தரேன், கவலைப்படாதீங்க, ஆனால் எனக்கு 15 days டைம் வேணும் அப்படின்னாரு. சிரிச்சேன் டாக்டர், சார் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன், இது வந்து நடக்காதுன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து முடியும்னு சொல்கிறீங்களே. டாக்டர் கான்ஃபிடென்ட்டாக சொன்னார், முடியும் சார், நீங்கள் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் வீட்டிலேருந்து வெளியே வரதுக்கே கஷ்டப்பட்டேன். இன்ஃபேக்ட் என்னென்னா பார்த்தா எனக்கே பிடிக்கல, இங்கே இருக்கிற பல்லு சொத்தேன், வெளியே வர முடியாது. அதை ஃபிக்ஸ் பண்ணோன்னே எனக்கு ஐ வாஸ் ரியலி, எனக்கே முகமே வந்து வேறு மாதிரி தெரிஞ்சது, நல்லா இருந்தது. இப்போது உங்களுக்கு வந்து 2019 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம். உங்கள் பல் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு இமேஜ் மேக்னிஃபிகேஷனில் காமிப்போமா? ஓகேங்க, ஓகே, ப்ரொசீட். அப்போ எனக்கு 2019 மார்ச்சில் முடிச்சுட்டு அப்பறம் முடித்தார். அப்புறம் கீழேயும் ஒரு 2020 செப்டம்பர்லேயும் கீழேயும் பண்ணி முடித்தார். அப்புறம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இப்போ ஒரிஜினலாக நமக்கு என்ன சாப்பிட முடியுமோ, நான் வடை கூட சாப்பிட முடியாத சுச்சுவேஷனில் இன்றைக்கி வந்து வாட் எவர் ஐ எம் ஏபிள் டு ஈட் அப்படின்னா ஐ எம் ஏபிள் டு ஈட். நல்லா இருக்குது. இது ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடிங்க, இது ட்ரீட்மெண்ட்டு முடித்த அன்னைக்குங்க.
இப்போ பல்ல ஃபிக்ஸ் பண்ணி 3 வருஷம் ஆகுதுங்க. ஆனாலும் பல்லு எவ்வளோ அழகா பளபளன்னு எந்த கரையும் பிடிக்காம அப்படியே வெண்மையா இருக்கு பாருங்க. பேசும்போது கூட கை வச்சு மறைச்சு மறைச்சு சிரிக்கிறவங்களையும் 32 பல்லும் தெரியிற மாதிரி சிரிக்க வைக்கிறோம் பாருங்க. அதாங்க நம்மளுடைய ட்ரீட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பலருக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.